வருங்கால அரசு அதிகாரிகளுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு எனக்கு ஒரு 2 குட் நியூஸ் எடுத்து வந்திருக்கேன். ஃபர்ஸ்ட் குட் நியூஸ், நம்ம ஔவையார் ஐஏஎஸ் அகாடமியம் தி பெஸ்ட் அகாடமி ஃபார் காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன் அப்படின்ற அவார்ட் கொடுக்குறாங்க. யாரு அப்படின்னா நம்ம தமிழக அரசு, தமிழ்நாடு மாநில தொழிற்கல்வி நிறுவனம் அந்த அமைப்புல இருந்து நமக்கு பெஸ்ட் அகாடமி தி காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷனுக்காக அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. மே 1 தான் கொடுக்குறாங்க. சரிங்களா? 2வது குட் நியூஸ் என்ன அப்படின்னா, நீங்க ரொம்ப நாளா கேட்டுட்டு இருந்த டெட் எஸ்டிடிக்கான நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். திருவள்ளுவர் அப்படின்ற நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சரிங்களா? ஏற்கனவே போஸ்ட் போட்டோம். ஆனா நிறைய பேர் கால் பண்ணி அட்மிஷன் சூப்பரா போயிட்டு இருக்கு. நிறைய பேர் கால் பண்ணி மேம் ஒரு பிரீஃப் வீடியோவா ஒன்று போடுங்களேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தீங்க. வீடியோ கொடுக்குறேன். ஏப்ரல் 25 அட்மிஷன் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அட்மிஷன் சூப்பரா போயிட்டு இருக்கு. மே 1 வரைக்கும் அட்மிஷன் நடைபெறும். மே 1க்கு அப்புறமா யாரும் கால் பண்ணிடாதீங்க. தமிழ்நாட்டிலேயே அட்மிஷன் போட்டுறாதீங்க. இந்த டேட்டுக்கு அப்புறமா அட்மிஷன் போட வேண்டாம். அட்மிஷன் போதும்னு கையெடுத்து கும்பிட்டு வீடியோ போடுற ஒரே ஆள் நம்மளா தான் இருப்போம். தட் மீன்ஸ் இந்த அகாடமி ஒரு மணிமேட்டட் அகாடமி கிடையாது. சரிங்களா? எப்ப வேணா வரலாம், நீங்க எப்ப வேணா அட்மிஷன் போடலாம். நீங்க படிச்சாலும் சரி படிக்காட்டி சரி அப்படி கிடையாது. உள்ள வந்தா கண்டிப்பா நீங்க கவர்மெண்ட் ஆபீசரா தான் வெளியே போகணும் அப்படின்ற ஒரு கொள்கையோட செயல்பட்டு இருக்க அகாடமி. ஃபர்ஸ்ட் ஏப்ரல் 25 ஆரம்பிச்சு மே 1 வரைக்கும் அட்மிஷன் போயிட்டு இருக்கும். டெய்லியுமே உங்களுக்கு 8 to 10 கிளாஸ் இருக்கும். டெய்லி உங்களுக்கு ஜூம் ஆப்ல மேம் நான் இந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கேன், மேம் நான் அந்த நாட்டுல இருக்கேன், நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் படிக்கணும் ஜெயிக்கணும்ன்ற வெறி மட்டும் உங்கள்ட்ட இருந்தா போதும். பெண்களா இருந்தீங்கன்னா எவ்வளோ கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன்ல இருந்தாலும் பரவாயில்ல, அதே அழுக்கு நைட்டி அதே கொண்டையோட ஒரு போனை வச்சு உங்களோட வாழ்க்கையை டோட்டலா மாத்த முடியும். சரிங்களா? வீட்லயே இருங்க. நீங்க எங்கேயும் கிளம்பி வர வேண்டாம். எந்த குழந்தையும் விட்டுட்டுலாம் வர வேண்டாம். எந்த வேலையும் சாக்ரிஃபை பண்ண வேண்டாம். எந்த குடும்பத்தையும் தள்ளி வர வேண்டாம். நீங்க அங்க இருந்தே உங்களோட வாழ்க்கையை மாத்துறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் தான் இந்த ஆன்லைன் அகாடமி. சரிங்களா? ஃபர்ஸ்ட் விஷயம், நம்மளோட இதுக்கு முன்னாடி சவால் பேட்ச் ஒன்று போட்டிருந்தோம். ஒரே மாசத்துல ஃபுல் ரிசல்ட் கொடுத்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி இப்போ திருவள்ளுவர் ஒரு நியூ பேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். இதுல ஸ்பெஷல் டெட் படிக்கிறவங்களும் படிக்கலாம், நார்மல் பேட்ச் படிக்கிறவங்களும் படிக்கலாம். இது எப்ப வரைக்கும் வேலிடிட்டி அப்படின்னா டிசம்பர் மாசம் வரைக்கும் இருக்கும். சரிங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம், ஜூம் ஆப்ல கிளாஸ் நடக்கும். நீங்க அட்டென்ட் பண்ணாலும் பண்ணாட்டி ரெக்கார்டிங் செக்ஷன் கிடைக்கும். சோ அதனால மேம் எனக்கு இந்த வேலை இருக்கு, 8 to 10 தான் என் குழந்தைங்க நான் தூங்க வைப்பேன், 8 to 10 தான் எங்க வீட்டுல நிறைய வேலை இருக்கும் அப்படிலாம் காரணம் சொல்ல முடியாது. பிகாஸ் காரணங்கள் சொல்பவர்கள் காரியங்கள் சாதிப்பதில்லை. நிறைய பேரை கஷ்டப்பட்டு 3 கைக்குழந்தை வச்சுக்கலாம் படிச்சு பாஸ் பண்ணவங்களா இருக்காங்க. சோ உங்களால முடியும். உங்களுக்குள்ள இருக்க விதைய விருட்சமா மாத்துறதுக்கு இந்த ஔவையார் அகாடமியை பயன்படுத்திக்கோங்க. சரிங்களா? 8 to 10 டெய்லி கிளாஸஸ் இருக்கும். இது இல்லாம எக்ஸ்ட்ரா ரெக்கார்டிங் கிளாஸும் கொடுப்பாங்க. எக்ஸ்ட்ரா ரெக்கார்டிங் கிளாஸ் கொடுப்பாங்க. சரிங்களா? வீக்லி ஒரு டெஸ்ட் இருக்கும். நாங்களே உங்களுக்கு பிடிஎஃப் கொடுப்போம். ஒன்லைனர் பிடிஎஃப். அந்த ஒன்லைனர் பிடிஎஃப்ல இருந்து மட்டும் தான் எக்ஸாமுக்கு கொஸ்டின் வரும். சரிங்களா? அப்படியே உள்ளங்கை நெல்லிக்கனி போல நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் ஆன்சர் கொடுத்துருவோம். அதை மட்டும் பார்த்தா போதும். அதுதான் உங்களுக்கு எக்ஸாம்ல இருக்கும். எஸ்டிடியா இருந்தாலும் சரி, நீங்க டெட்டா இருந்தாலும் சரி. சரிங்களா? ரொம்ப முக்கியமான விஷயம், லைவ் டெஸ்ட் இருக்கும், ரிப்பீட் ரிவிஷன்ஸ் இருக்கும். ஜூலை 5க்குள்ள யாராவது ஸ்பெஷல் டெட் படிக்கணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா அவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஜூலை 5க்குள்ள ஃபுல் சிலபஸ் முடிச்சிருவோம். அதுக்கப்புறமா பொறுமையா ரிப்பீட் ரிவிஷன்ஸ் வீக்லி டெஸ்ட் போயிட்டு இருக்கும். எப்போ நார்மல் டெட் முடிகிற வரைக்கும். சரிங்களா? தேங்க்யூமா, ஆல் தி பெஸ்ட். 100% ரிசல்ட் கன்ஃபார்ம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு இந்த அகாடமி பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட பிளேலிஸ்ட்ல போங்க, இல்லாட்டி நம்மளோட ஷார்ட்ஸ்ல போயிட்டு எத்தனை பேர் போஸ்ட் வாங்கியிருக்காங்கன்னு பாருங்க. டிஎன்பிசிலையும் எஸ்டிடிலையும் அட்டென்ட் பண்ண எல்லாருமே, ஐ மீன் கிளாஸ் அட்டென்ட் பண்ண எல்லாருக்குமே 100% ரிசல்ட் கொடுத்த ஒரே நிறுவனம் தமிழ்நாட்டிலேயே ஔவையார் ஐஏஎஸ் அகாடமி தான் அப்படின்றத பெருமையோட சொல்லிக்கிறோம் நாங்க. உங்களோட ஆசிரியர் கனவை நினைவாக்க மட்டும் தான் நாங்க உழைச்சிட்டு இருக்கோம். உங்களோட கனவு தான் எங்களோட இலக்கு. சரிங்களா? ஔவையார் அகாடமிக்கு வாங்க, அரசு ஆசிரியரா போங்க, நாங்க இருக்கோம். இவ்வளவு ஏஜ் ஆயிடுச்சு மேம், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, இதனால அவமானத்தை தாண்டிட்டேன், ஆனா படிக்கணும்னு நினைக்கிறேன், உடம்பு ஒத்துழைக்க மாட்டேது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கீங்க. கண்டிப்பா முடியும். வினை திட்பம் என்பது ஒரு ஒரு மனத்திட்பம். மற்ற எல்லாம் பிற. உண்மையா ஜெயிக்கணும்னு நினைச்சிட்டீங்கன்னா உங்க மனசு கண்டிப்பா ஒத்துழைக்கும். உண்மையான வினைத்திட்பம் அப்படின்றது உடல் வலிமை கிடையாது, மன வலிமை தான் அப்படின்றார் திருவள்ளுவர். சரிங்களா? அதனால நீங்க ஜெயிக்கணும் முடிவு பண்ணா போதும். உங்களை ஜெயிக்க வைக்கிறது என் பொறுப்பு. நிறைய பேர் மேம் எஸ்டிடி எக்ஸாம் வராதுன்னு சொல்றாங்க, என்ன மேம் எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு, நீங்க அது வரைக்குமே கொண்டு போவீங்களா கிளாஸ், அது வரைக்கும் எங்களை ஃபாலோ பண்ணுவீங்களா, எங்களை வழி நடத்துவீங்களான்னு கேக்குறீங்க. சந்தேகமே வேண்டாம். சரிங்களா? கால்ஃபர் பண்ற டேட்டு தள்ளி போகலாமே தவிர, தாமதமாகலாமே தவிர இல்லாமல் போகாது. அது உங்களுக்கே புரியும்ல. கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து, ஓடு மீன் ஓட உருமீன் வருமளவு காத்திருக்குமாம் கொக்கு அப்படின்ற மாதிரி, நீங்க கொக்கு மாதிரி இப்போ ஓடு மீன் ஓட உருமீன் வரும் அளவுக்கு என்ன வேணா போட்டும், டெட் எக்ஸாம் போட்டும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் போட்டும், என்ன வேணா போட்டும், ஆனா உங்க எக்ஸாம் வர வரைக்கும் நீங்க வெறித்தனமா படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா, கால்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் ரிவிஷன் டெஸ்ட்னு அழகா உங்களோட போஸ்டிங்க கொத்தி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இப்போ நான் எல்லாத்துக்கும் அமைதியா இருப்பேன் அப்படின்னா கடைசியில ஒண்ணுமே பண்ண முடியாது. இப்ப நீங்க விதை போட்டாதான் எல்லாரும் பழம் பறிக்கும் போது உங்களுக்கு அது கனி கொடுக்கும். இப்ப நீங்க எதுவுமே பண்ணாம கால்ஃபர் பண்ணோம்னா திடீர்னு விதை போட்டீங்கன்னா அப்படியே ஆழமான விருட்சமெல்லாம் வளராது. எஸ்டிடி எக்ஸாம் அப்படின்றது உங்களுக்கு போஸ்டிங் ஆகிறதுக்கான எக்ஸாம். அதனால இப்போல இருந்து வெறித்தனமா படிச்சாதான் உங்களால கால்ஃபர் பண்ணதுக்கு அப்புறம் அழகா தட்டி தூக்க முடியும் வெற்றியை.
டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. இது உங்களுக்கான நேரம். இந்த வீடியோ உங்க கண்ணில் படுது அப்படின்னாவே நீங்க இந்த வருஷம் கவர்மெண்ட் ஜாப் வாங்க போறீங்க, கவர்மெண்ட் டீச்சர் ஆக போறீங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ உங்க கண்ணில் பட்டிருக்கு. யாரா இருந்தாலும் மே 1க்கு அப்புறம் கால் பண்ணாதீங்க. தகுந்தான தப்பி பிழைக்கும். கண்டிப்பா இந்த வருஷம் நீங்க வேலைக்கு போகணும்னு நினைக்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பட்டிருக்கும். வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. கடவுள் வரமெல்லாம் தரமாட்டாரு, வாய்ப்பு மட்டும் தான் தருவார். அந்த வாய்ப்பை வரமாக்குறதும் சாபமாக்குறதும் நம்ம கையில தான் இருக்கு. வாய்ப்பை பயன்படுத்தி உங்க வாழ்க்கையை மாற்றிக்கோங்க. நல்லதே நடக்கட்டும், நலமே சூழட்டும். நன்றி. ஆல் தி